கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 4:2, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு நீங்க எல்லாரும் அவங்கவுங்க பணிக்கு வெளியே புறப்பட்டு போறீங்க. ஆனா இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையின்படி ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, நீங்க புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்படின்னாச்சுன்னா உங்க சரீரத்துல ஒரு பெரிய பலன் இன்னைக்கு உண்டாகும். அதுபோல கொழுத்த கன்றுகளைப் போல உங்களுடைய சரீரம் வளருகிறது மட்டுமல்ல, ஆரோக்கியம் கிடைக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரத்தில் நலிவடைஞ்சு கிடக்கிற பிள்ளைகளுக்கு கொழுத்த கன்று எப்படி வளருகிறதோ அதே போல உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, உங்களுடைய படிப்பில் ஒரு வளர்ச்சி, உங்களுடைய செயல்பாடுகளில் வேலை ஸ்தலத்தில் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கர்த்தர் தருவார். குறிப்பாக காலையிலேயே எழும்பி என்னால் எதுவுமே செய்ய முடியலை, இன்னைக்கு என்னுடைய உடம்பு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, இன்னைக்கு முக்கியமான இந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டியது இருக்குது, ஆனால் இன்னைக்கு போக முடியலையே, இன்னைக்கு முக்கியமான இந்த மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தோடு நான் போக முடியலையே, இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள், இன்னைக்கு நான் போனால் தான் இந்த காரியம் நடக்கும், இந்த பேங்க் ஒர்க்கு நடக்கும், ஆனால் இன்னைக்கு பார்த்து என்னுடைய உடம்புல பலவீனமாக இருக்க என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைகள் இன்னைக்கு புறப்பட்டு போகக்கூடிய காரியத்தில் முக்கியமான இடத்துக்கு போனோம், ஆனால் உடம்பு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. சிலருக்கு எனக்கு சரீரம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறீங்க. சிலர் எனக்கு மனசு கோஆப்ரேட் ஆக மாட்டேங்குது, என்னமோ காலையிலேருந்தே மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பிடிக்கலை, சாப்பிட பிடிக்கலை, எங்கேயும் போக பிடிக்கலை, பல முறை இதுக்காக போனேன் நடக்கலை, இன்றைக்கும் போய் என்ன ஃபெயிலியர் தான் வரப்போகுது, இன்றைக்கி போய் மட்டும் நம்ம இதை சாதிச்சிட போகிறோமா என்றெல்லாம் சோர்வோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிப்போங்க. புறப்பட்டு கொழுத்த கன்றை போல வளரத்தக்கதாக நீங்கள் போகிற காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடி வரும். நேற்றைக்கு வரைக்கும் ஃபெயிலியர், அதுக்காக வெக்ஸாகி உட்கார்ந்துடாதீங்க. இருக்கிற கொஞ்சம் பலத்தில் எழும்பி புறப்பட்டு போங்க. உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். உங்கள் சரீரத்தில் இருக்கிற சோர்வெல்லாம் இந்த வார்த்தையை கேட்ட நேரத்தில் எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஒரு ஜெபத்தில் நம்ம கலந்துக்க போகிறோம். அந்த சாட்சியை கேட்டுட்டு ஜெபத்தில் நம்ம கலந்துக்க போகிறோம். அந்த ஜெபத்தோட உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு நீங்கள் புறப்பட்ட அந்த காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் அகஸ்டின் ராஜ்குமார், நானும் என்னுடைய நண்பர் மோகன் கிருஷ்ணா இருவரும் ஆகஸ்ட் மாதம் 2025 நடைபெற்ற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு என்னுடைய மகள் ஸ்டெஃபி நடத்துகிற லெவிட்டிகஸ் எட்டக் என்கிற ஸ்தாபனத்தினுடைய அந்த என்கொயரி கவுண்டருக்கு அவங்க வந்திருக்காங்க. கவுண்டருக்கு சென்றோம். அங்கு இருக்கிற பணியாளர்களை சந்தித்து வெளிதேசத்திற்கு வேலைக்கு போவதற்கான முயற்சிகள் இங்கிருந்து செய்யலாமா என்று கேட்டோம். அப்பொழுது அவர்கள் இல்லை, இது வேலை ஆட்களை வெளிதேசத்திற்கு அனுப்புவதற்கான கம்பெனி அல்ல, வெளிதேசத்திலே போய் படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிற ஸ்தாபனம், எனவே இங்கிருந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னுடன் வந்த நண்பர் மோகன் கிருஷ்ணா கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆனாலும் நான் அவரிடத்துல சொன்னேன், சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணி போகலாம் என்று சொன்னேன். அவரும் என்னோடு சேர்ந்து மீட்டிங் முழுவதையும் கலந்து கொண்டு கடைசியிலே தனி ஜெபத்திற்காக அருமையான ஸ்டீஃபன் ஐயா அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அப்பொழுது அவர் சொன்ன மங்கள வார்த்தை, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்கிற மங்கள வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பினாங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2026 அன்று துபாய் தேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய எனக்கு வழிவாசல் திறந்தது. இந்த காரியத்தை செய்த ஆண்டவருக்கும் ஜெபித்த அருமையான ஐயா அவர்களுக்கும் நன்றி. பாருங்க, வேலைக்கு ஆள் அனுப்புவாங்களான்னு சொல்லி அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு லெவிட்டிகஸ் எட்டக்கில் கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், லெவிட்டிகஸ் எட்டக்குன்னு சொல்கிறது என்னுடைய அன்பு மகள் ஸ்டெஃபி நடத்துகிற
வெளி தேசத்துல படிப்பதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், விரும்புகிற பிள்ளைகளுக்கான காரியங்களை ஒழுங்கு அவங்களுக்கு கவுன்சிலிங், IELTS, அது மட்டும் இல்லை, அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது, விசா ப்ராசஸிங், டிக்கெட் எல்லாமே பண்ணக்கூடிய அந்த பணியை என்னுடைய மகள் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவங்க என்ன நினைச்சு வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இங்கேருந்து வேலைக்கு அனுப்புவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளி தேசத்துக்கு வேலைக்கு அனுப்புவாங்கன்னு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்த உடனே ஒரு ஏமாற்றம், ஐயோ படிக்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க வெளியே ஆள் அனுப்புகிறாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு தனி ஜபத்தில் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தொருளை ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். மீட்டிங்க்கு லெவிட்டிகஸ் 8 மூலமாக வெளிநாடு போகலான்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால ஆண்டவருடைய மங்கள வார்த்தை அவர் விரும்பின தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் இதோ +2 முடிச்சுட்டு வெளி தேசத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லைன்னா UG இங்கே படிச்சுட்டு PG வெளி தேசத்தில் அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, கனடாவோ எந்த தேசத்தில் போய் படிக்கணும்னால, UKயோ எங்கே படிக்கணும்னாலும் நம்முடைய லெவிட்டிகஸ் 8 மூலம், அப்படின்னா என்னுடைய மகள் ஸ்டெஃபி நடத்துகிற அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக வெளி தேசத்தில் படிக்க போகிற பிள்ளைகளுக்கான எல்லா ஒழுங்கு, இன்க்ளூடிங் லோன் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த சில வருஷங்களாக அதை சக்ஸஸாக என்னுடைய மகள் செய்து கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நீங்கள் யாராவது வெளி தேசத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய லெவிட்டிகஸ் 8 நம்பர் அதில் இருக்கும், என்னுடைய மகளுடைய ஸ்தாபனம். ஸோ தொடர்பு கொண்டு வருகிற வருஷத்தில் நீங்கள் வெளி தேசத்தில் படிக்கணும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் என்ற இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வெளியே போகிறதற்கு தயக்கத்தோடு பலன் இல்லாமல் மனசு இல்லாமல் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டை போல வளருவீர்கள் என்ற வார்த்தையை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை என்னுடைய மனசில் தெம்பையும் சரீரத்தில் தெம்பையும் கொடுத்து இன்றைக்கு போகிற இடத்துல எல்லாம் அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு கைகூடி வரட்டும், அவர்களுக்கு வாய்க்கட்டும், போகிற காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும்படி மனதார ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என் பிள்ளைங்க புறப்பட்டு போனாலும் கொளுத்த கண்டை போல போய் இன்னைக்கு போகிற காரியங்களை எல்லாம் சாதனையாய் முடித்து திரும்பி வர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தை அப்படியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாகன்னு நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.